ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை படைக்கும் போதே 6 நாட்கள் உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாரத்தின் கடைசி நாளாகிய ஓய்வு நாளிலே நம் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு நியமனமாய் சொல்லப்பட்டிருக்கு, கட்டளையாக நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாகத்தான், ஓய்ந்திருக்கும்படியாகத்தான், கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். 6 நாட்கள் நம் வேலை செய்து அந்த ஒரு நாளில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய பாடி துதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வரும்போது அந்த வாரம் முழுவதும் நமக்கு பலனாய் காணப்படும். அநேகர் சபை கூடியவர்களை விட்டு விடுகிறார்கள். இந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கலாம், புதிய ஏற்பாட்டு பகுதியில் நமக்கு இந்த வார்த்தை நமக்கு நியமனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்வதற்கென்று ஒரு நாள் நாம் நியமித்து அதை நான் நிச்சயமாக நாட்களை விசேஷித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை கர்த்தர் விலக்க சொல்லுகிறார். 2வது, உன் வழிகளின்படி நடவாமல் இருக்கணும். எனக்கு இஷ்டமானபடி நான் நடக்கக்கூடாது, இஷ்டமானதை செய்யக்கூடாது, என் சொந்த பேச்சு பேசக்கூடாது. ஓய்வு நாளை எப்படி எண்ணணுமா? மன மகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் மகிமையாக எண்ண வேண்டுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளில் தான் நமக்கு அந்த ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிநாடுகளெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறார்கள். நம்ம பகுதிகளெல்லாம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். அந்த நாளில் நமக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான காரியம் இருந்தாலும் அந்த நாள் கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை நிச்சயமாய் கொடுத்தே ஆக வேண்டும். பழைய ஏற்பாட்டு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஓய்வு நாளில் கூட குறித்த நேரத்துக்கு நம் ஆலயத்துக்கு போவதில்லை. ஆலயம் என்பது ஏதோ கட்டிடம் இருக்கிறது, யாரோ ஊழியக்காரர் இருக்கிறாங்க, யாரோ போதகர் இருக்கிற, ஏதோ பிரசங்கிக்கிறோம் என்று துணிகரமாய் காலதாமதமாய் போவது, துணிகரமாய் நம் நேரத்துக்கு போவது கிடையாது. ஆதி நாட்கள் இருந்த அந்த வைராக்கியம் பாருங்க. ஆதி நாட்கள் இருந்த மூத்த ஊழியர்கள், மூத்த பரிசுத்தவான்களை போய் பாருங்க. சபை 8 மணிக்குன்னா 7:30 மணிக்கெல்லாம் சபையில் போய் அமர்ந்திருப்பாங்க. 8 மணிக்கு தொடங்கிச்சுன்னா மதியம் 1 மணி வரைக்கும் சர்வீஸ் நடக்கும். நல்ல 1 மணி நேரம் பாடுவாங்க, 1 மணி நேரம் ஆராதிப்பாங்க, 1 மணி நேரம் நல்ல சத்தியத்தை கேட்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடு ஆவியில் நிரம்புவாங்க. இந்த கடைசி நாட்களில் பார்க்குறோம், அப்படியே ஆராதனை படிப்படியாய் குறைந்து விட்டு 2 மணி நேரம், 1 மணி நேரம் மிகவும் குறைந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஓய்வு நாளை நாம் மகிமையாய் எண்ண வேண்டும். இதை கனமாய் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். காலை விளக்க வேண்டும். சொந்த பேச்சு பேசக்கூடாது. என் இஷ்டமான காரியத்தை செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை நிற்க வைத்து விட்டு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுவதற்கு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி மகிமையுள்ள நாளாய் நீ எண்ணுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னில் மனமகிழ்ச்சியாக இருந்து பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பாய் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருக்கு போன கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும், நன்மைகளால் நிறைந்திருக்கும். கர்த்தர் வழிகளை போதிப்பார். அங்கே போனால் நமக்கு காரியங்களை கைக்குடி வர பண்ணுவார். வார்த்தையின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுவார். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது எந்த காரியத்துக்கு ஒன்று தடை பண்ணாதபடி தேவனுக்கு கொடுக்கிற அந்த ஒரு நாளை நாம் சரியாய் கொடுத்து அதில் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் நன்மையின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் மண்டி வருகிறோம். கர்த்தர் வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளை நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொண்டு எங்கள் இஷ்டமானபடி நடவாதபடி எங்கள் காலை விலக்கி நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாக்கோபுடைய சுதந்திரத்தை போஷிப்பேன்னு போஷித்து நீங்கள் நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.